நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் தட்சிணாயன காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி காரியங்கள் நாம் பண்ணணும் முதல்ல. ஏன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது, உத்ராயண புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தட்சிணாயனம்னா என்ன, உத்ராயணம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அப்படின்னா ஏன்னா பல சித்தர் பெருமக்களும் ஞான பெருமக்களும் வாழ்வியல் அறிஞர்களும் வாழ்ந்து சென்றவர்களும் சொல்கின்ற விதிகளை தான் நம்ம இன்றளவும் பின்பற்றின்னு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனுடைய வடிவமைப்பு தான் வெவ்வேறு விதமாக நம்ம வடிவமைக்கிறமே கண்டி தத்துவங்கள் என்னமோ ஒன்று தான். இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது. நாம் இதை மாற்றிட்டோம், அதை மாற்றிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம்னு தான் சொல்லிட்டு இருக்குமே கண்டி, ஆனால் இங்கே எதையுமே மாற்றலை அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஆமாம், இந்த கிரகங்கள், இந்த கிரக பாவங்கள், கிரக காரத்துவங்கள், கிரக தசாபுத்திகள், இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கும். எப்பயுமே நாம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பின்னு கிடப்போம். அதனால் பயணத்தை தான் அயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் உத்ராயணம், தட்சிணாயனம். ஒரு ஜாதக விதியில் விதி, மதி, கதி அப்படின்னு தான் ஒரு பலன் நாம் எடுப்போம். முதல்ல பிறந்த நேரத்திற்குண்டான லக்ன புள்ளியை மையமாக எடுத்துட்டு சொல்லக்கூடிய விஷயந்தான் விதி. மதி சந்திரனை மையப்புள்ளியாக வைத்து லக்ன பாவகமாக சந்திரனை பாவித்து அந்த பாவகத்திலிருந்து அதற்குண்டான பலன்களை எடுக்கிறது தான் மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கதி, இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஜாதகம் புலப்படலை, நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னா சரி, கதியாவது இருக்கா? அப்போ சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இன்றளவு மேலை நாடுகளில் சில சாஸ்திரங்கள் கடைபிடிக்கிறா அப்படின்னா சூரியன் தான் மையமாக வைக்கிறா. சூரிய பஞ்சாங்கம் அப்படின்னு தனித்துவமான ஒரு பஞ்சாங்கமே இருக்குது. அவங்க அந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதி கடைபிடிக்கிறான். அதனால் சூரிய சித்தாந்தத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய பலன்கள் தான் இந்த உத்ராயணம், தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு பண்ணுது. இது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே படித்த படிப்பு தான். ஒரு பூமி உலோக மேப் இருக்கும், இந்தியாவினுடைய மேப் இருக்கும். அந்த மேப்பை சரி பாதியாக பிரிக்கிற மாதிரி பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 0 டிகிரி இருக்கும். அதுக்கு பிறகு 28 டிகிரி கடகரேகையாகவும் 23 டிகிரி சாய்ந்த கோணங்கள் தீர்க்க ரேகையாகவும் இருக்கும். இந்த சயின்டிஃபிக்கை தான் இது வரைக்கும் அந்த பூமத்திய ரேகை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு மார்க்கிங்லாம் யாரும் பண்ணுறதா கிடையாது, சொல்கிறா அப்படின்னு. ஆனால் இதை சாஸ்திர வடிவில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் உத்ராயண காலமாகும். அப்போ அந்த வடக்கில் முடிந்து மறுபடியும் சூரியன் தென் திசை நோக்கி பயணிக்கும் காலம் இங்கே தட்சிணாயன காலமாக குறிப்பிடப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இதுதான் நம்ம சப்ஜெக்டில் படிக்கிறோம். நம்மளை நிற்க வச்சுட்டு நம்ம கையை 2 மேலே தூக்க சொல்லிவிட்டு, ஆமாம், பார்வை கிழக்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு 4 திசைகள்லேயும் நம்மளுக்கு ஸ்கூலில் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வழக்கம். அப்போ இது என்ன, தென் திசை நோக்கி சூரியன் பயணிக்குது, வடக்கு திசை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கா, பூமி தான் சுற்றுது. அப்போ நமக்கு பார்வையில் என்ன தெரியுதுன்னா, நாம் இங்கே பூமியில் இருக்கிறதுனால சூரியன் சுழற்சி ஆகிற மாதிரி நமக்கு அது தெரியுது. நாம் அறிவாற்றல் அறிஞர்கள், சித்தர் பெருமக்கள், நமக்கு முன்னாடி சொன்ன ஜோதிட வல்லுநர்கள்
என்ன விதிகளை கடைபிடித்து வச்சுட்டு போயிருக்காளோ அதனுடைய சுவடுகளில் இருந்து தான் நாம் பிரதிபலிப்பு பளிச்சாகணும். ஏன்னா நாம் யாரும் போயிட்டு அதெல்லாம் உள்நோக்கம் ஆராய்ச்சி பண்ணுற அறிவாற்றல் இருக்குதா அப்படின்னா அதுக்கு சில ஞானங்கள் வேணும். அதனுடைய தத்துவங்களே பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் நாம் அவங்க கொடுத்த ஒரு பாராயணத்தை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக கொண்டு போகிறதுக்கு என்ன சூழலோ அதை தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும். ஆமாம், இல்லை நீ ஒரு ஆராய்ச்சியாளனாக தனி ஒரு அறிஞராக இருந்தால் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேருந்து புதிய கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு உனக்கு உண்டான ஞானங்கள் இருக்குன்னா நம்ம அதை முயற்சி செய்யலாம். சரியா? அப்படி இருந்தாலும் கடைசியில் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி தான் நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உத்தராயண காலத்தான் பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். தை மாதத்திலிருந்து மகர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகர சந்திராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் ஆக வரக்கூடிய அந்த 6 மாதமே பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆடி மாதம் முதல்ல இருந்து தை மாதத்தினுடைய பிறக்கக்கூடிய மார்கழி 31 வரைக்குமே தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு விதி சொல்கிறார். தேவர்களுக்கு ஒரு நாள் தான் நம்மளுடைய ஒரு வருடம். அப்போ கலியுகத்தில் இந்த ஒரு வருட காலங்கள் என்பது தேவலோகத்தில் ஒரு பொழுது தான். அப்போ பகல் பொழுது இரவு பொழுது இந்த ஒரு நாள் தான் இந்த உத்தராயண தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறா. இதில் இந்த மத்திய பொழுது பார்த்தோம் அப்படின்னா உத்தராயணத்தில் சித்திரை மாதத்தையும் இரவில் இந்த தட்சிணாயனத்தில் ஐப்பசி மாதத்துலேயும் அந்த 0 டிகிரி 180 டிகிரி இது தேவர்களுக்கு சாப்பாட்டு நேரம் அப்படின்னு சில சூட்சமங்கள் சொல்லி வச்சுன்னு இருக்கா. ஏன்னா நமக்கு என்ன ஒரு டாபிக் அப்படின்னா எதையுமே மனிதன் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வடிவில் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவன் மனதில் பதியும். அதனால் இந்த 0 டிகிரி 180 டிகிரின்றத சாப்பாட்டு வேலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு அழுத்தமாக புரிஞ்சிடும். அப்போ இன்றளவுமே நம்ம தமிழர்கள் வளரக்கூடிய பிள்ளைகள் வளரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா கதைகள் மூலமாக தான் சில விஷயங்கள் எல்லாம் விளக்குறான். ஸ்கூலில் வாத்தியார் கூட சில விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா சில கதைகளை சொல்லி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்குவா புள்ள. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகளை ஆசிரியர்கள் குருமார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த தட்சிணாயன காலங்கள் இரவு காலங்கள் அப்படின்னு பேர். அப்போ உத்தராயண காலத்தில் மனிதர்களிடையே பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் உள்ள இந்த உயிரணுக்கள் ஆற்றல்கள் எனர்ஜிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தட்சிணாயன காலத்தில் மனிதர்களுக்கு ஏன்னா இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலமும் இருக்காது, வெயில் காலமும் இருக்காது, குளிர்காலமும் இருக்காது. அது ஒரு மித தட்ப வெப்பநிலையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை கால சூழ்நிலை மாறும்போது அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற காரத்துவம் மாறும்போது நோய் நொடிகள் பிணிகள் எல்லாம் மனிதனை தாக்கும், கிருமிகள் உருவாவதற்கு உண்டான சூழல்கள் ஏற்படும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கா. அதனால் அந்த உடல் எஃபெக்ட்லாம் தாங்கணும், எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போதே அதனால தான் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்குது. அந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் உடல் தாங்கணுன்றதுக்காக தான் இந்த வரகு கம்பு கேவுரு கஞ்சி இந்த கூழ் இதெல்லாம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அம்மன் மாதமாக ஆரம்பித்து நம்ம எல்லாமே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது கஞ்சி ஊற்றுறது இதெல்லாம் நடக்கும். அந்த உடலுக்கு ஊட்டச்சத்தான உணவு நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்போவே நம்மளுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் இந்த தட்சிணாயன காலங்களில் வரக்கூடிய இந்த விசேஷத்தில் பூராவே நாம் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, காரியம் இல்லாத எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த தட்சிணாயன 6 மாத காலங்களும், அதற்கு முன்னாடி ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இது இறைவனுக்கு செய்யப்படும் தொண்டுகள் அப்படின்ற ஒரு வடிவமைப்பை பிரித்து வச்சிருக்கா. இந்த தட்சிணாயன காலங்கள் முழுவதுமே இறைவனுக்காக நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். மனிதன் மக்களுக்கு மக்களாகவே நீங்கள் தொண்டு செய்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த தட்சிணாயனமே உருவாகியிருக்கு. உத்தராயண காலத்தில் இங்கு ஏற்படக்கூடிய இந்த வடிவங்கள், ஆற்றல்கள், சக்திகள், எனர்ஜிகள் இதெல்லாம் பிரதிபலித்து உங்களுக்காக நீங்கள் இந்த உத்தராயணத்தை செயல்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வீடு கட்டுறதாகட்டும், திருமணமாகட்டும், ஒரு நல்ல ஒரு விசேஷ விஷயங்களாகட்டும், தனக்காக செய்து கொடுக்கக்கூடிய காலம், தங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா உத்தராயணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தட்சிணாயனத்தை எதற்காக பயன்படுத்தணும்? நம்மளுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்வதற்காக. ஆதி காலத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லுவாள், நம்ம கதையில் படிச்சிருப்போம், முனிவர்கள் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், காட்டில் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், ஊசி முனையில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள், ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது கண்களால் பார்த்துருக்குமானா அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அந்த நிலை நம்ம உணர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போக முடியும். அதற்காக அதெல்லாம் நடக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம சாத்தியக்கூறு கிடையாது. அதற்குண்டான வரலாற்று சுவடுகள் இன்றளவும் இருக்கிறது. அதற்கான அடையாளங்களும் அங்கங்கே இருக்கப்படுகின்றன என்றுதான் நிசப்தமான ஒரு உண்மை. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த தட்சிணாயன காலங்களில் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தி, அப்போ ஒருமித்த கருத்து, ஒன்றோடு ஒன்றாக இணைந்து, கூட்டாக இணைந்து, மக்களோடு மக்களாக இணைந்து, அங்கங்கே நிறைய குழுமங்கள், ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, ஆனால் பல கை தட்டினால் பலமான யோசனை, அப்போ ஓசை வருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் தான் இந்த தட்சிணாயன காலங்களே முதல்ல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல, இது அறிவாற்றலான விஷயம், ஒரு ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான். அதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்றைக்கி எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கஷ்டப்படக்கூடாது, வியர்வை வரக்கூடாது. ஆமாம், உடல் உழைப்பு தராமல் என்னென்ன வருமானம் வருது எல்லாத்தையும் எடு அப்படின்னு தான் யோசிச்சிருக்கா. ஒரு மனுஷனும் அதை தான் யோசிக்கிறா. ஆமாம், என்னைக்கு விவசாயம் செய்வதற்குண்டான சூழ்நிலை அடுத்து போகிறதோ அன்னைக்கே உடல் உழைப்பு என்பது விட்டு விடுகிறோம் இல்லையா? ஆமாம், விவசாயி என்ன பண்ணுவான்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பான். முழிக்கப்படும் கண் விழிப்பே பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வயல்வெளிகளில் கண் முழிப்பான். அந்த பூமியில் உழுவான், அந்த பூமியோடு பூமியாக இருப்பான். அவன்தான் தேவன், அவன்தான் கடவுள். ஆமாம், பிற உயிர்களுக்கெல்லாம் உணவை கொடுப்பவன் தான் கடவுள், அவன்தான் விவசாயி. இன்றைக்கு அந்த விவசாயி என்ன நினைக்கிறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாது, எல்லாம் நினைக்கிறது தான். தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய மகன் படக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ படிக்க வைக்கணும். சரி, படித்தா அறிவு வளரும், ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உழைப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டுமா கற்றுக் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில இடங்களில் என்ன தான் படித்தாலும், எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும், உழைப்பதற்கு அங்கே வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்படியே சட்டையை கட்டி போட்டுட்டு, என்ன வேஸ்ட் சட்டையை கட்டிட்டு, கண்டிப்பாக மம்முட்டியோ கடப்பாரையோ எடுத்துட்டு கொல்லிக்கு போகக்கூடிய, வயல்வெளிக்கு போகக்கூடிய பழக்கம் சில மனிதர்கள்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னா நான் சொல்லலை. பெரிய பெரிய பதவிகளில் விட்டு மறுபடியும் விவசாயத்தை கையில் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ உடல் உழைப்பை கொடுத்தால்தான் நாம் இங்கே உயிர் ஆக இருக்க முடியும். பல உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் உடல் உழைப்பு இங்கே தியாகம் செய்ய வேண்டும், வியர்வை துளிகள் சிந்த வேண்டும். அப்போ இந்த தட்சிணாயன காலம் என்பது உங்களுடைய சக்தியை மேலோக்கி கொள்ள வேண்டும். ஆமாம், எப்படி சார் சக்தியை நாம் எப்படி மேலோக்கி கொள்வது? அதற்குண்டான வழிகள் என்ன? அதற்குண்டான முயற்சிகள் என்ன?
அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எனர்ஜி வரும். அப்போ இது ஒன்றும் நம்ம இன்றைக்கி தான் வந்து புதுசாக சொல்லணுன்றதான் இல்லை. சொல்லப்பட்ட விதிகளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தத்துவம். ஆமாம், நாம் இன்றைக்கி வந்து புதுசாக இந்த ஏட்டை மாற்றுறதோ செயல்களை மாற்றுறதோ கூடாது. அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை எந்த காரியத்தை நாம் செய்து நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு டீஆக்டிவேட்டாக நடக்கும், அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றுறது, அடுத்து வரக்கூடிய இந்த உத்தராயணத்தை நமக்குண்டான ஒரு முத்ராயணமாக மாற்றுவது எப்படி, அப்போ உத்தராயணத்தில் எப்படி இருக்கணும், தட்சிணாயணத்தில் எப்படி இருக்கணும். இப்போ தட்சிணாயன காலம், அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் எந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்து என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒருமித்தே எடுத்து போயிட்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு நான் மேஷத்திலிருந்து மீனம் வரை சொல்ல போகிறேன். நிதானமாக கேளுங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுக்கு வெற்றி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. சிம்மராசி அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த தட்சிணாயன காலத்தை எப்படியெல்லாம் உங்களுடைய உயர்வுகளையும் எடுத்துக்கலாம், உங்களுடைய ஒரு அனுக்கிரகம் என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய ஞானம் என்ன, சிம்ம ராசிக்கு எதனால் நாம் வீழ்ச்சி அடைகிறோம், எந்த காரியம் நம்மளை உயர்வுபடுத்தும். பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல் மிகுந்தவராக இருப்பார்கள், அடக்குமுறை தன்மை கொண்டவராக இருப்பார்கள், அதிகார பதவி கொண்டவர்களாக இருப்பார்கள். பதவி இருக்குதோ இல்லையோ, அவங்களுடைய பார்வையை பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு ஷார்ப், பயமுறுத்துகின்ற ஒரு பார்வை, அப்படியே ஒரு எப்படி ஒரு காட்டில் ஒரு ராஜா சிங்கம் மாதிரி இருக்கோ, தனியாக வந்தாலும் அத்தனை மிருகங்களும் எப்படி பயந்து ஓடுகிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி. ஆமாம், தான் இஷ்டப்படி என்ன நான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீ சரண்டராயிடணும், அவ்வளோதான். அடக்குமுறை, எப்பயுமே மணி மைண்டு. இந்த சிம்ம ராசியே டே பை டே கணக்கு வழக்கு வந்தாயிடணும் அவங்களுக்கு இல்லைன்னா தூக்கமே வராது. அவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பாங்க அந்த பண விஷயத்தில். எங்கு யார் ஒருவன் எந்த விஷயத்தில் சரியாக இருக்கிறானோ அந்த விஷயத்தில் அவன் வெற்றி பெறுகிறான். அப்போ சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். கண்டிப்பாக, ஏன்னா உங்கள் கணக்கு வழக்கு சரியாக இருக்கும். எப்பயுமே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா என்ன ரூபாய் என்ன பைசா கணக்கில் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அதுதான் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும். இந்த சிம்ம ராசிக்கு பெரிய பலமே கணக்கு வழக்கு தான். அதை சரியாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு கண்டிப்பாக நிரந்தரம் அப்படின்னு சொல்லப்படுவோம். நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் எப்பொழுதுமே குரல் கொடுக்க ஒரு ராசியாக இந்த சிம்ம ராசி இருக்கும். பெரிய பெரிய போராட்டம் பண்ணுறது, போராடக்கூடிய ஒரு தலைவனாக தன்னை உயர்த்தி கொள்வது, சமுதாயத்தில் எங்கேயும் எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. இவங்க கண்ணெதிர ஒரு பிரச்சனை நடக்கூடாது சார். இந்த சிம்ம ராசிக்கு பைக்கிலே போகிறீங்க அப்படின்னா கூட பின்னாடி வரும் அதிகமான சத்தம் கொடுத்தா உடனே நிறுத்திட்டு ஏன் சத்தம் கொடுக்குறேன்னு திரும்பி கேட்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. வாண்டடாக போகும். ஆமாம், அவங்களுடைய குணாதிசயமே இதுதான். உடனே தட்டி கேட்டணும். ஆமாம், ரொம்ப 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 முக்கியம். தவறை உடனடியாக அந்த இடத்துலேயே அங்கேயே முடிஞ்சிடணும். அந்த விஷயம் உடனே தட்டி கேட்டணும், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. இவங்களுடைய தேகமே ரொம்ப ரொம்ப உஷ்ண தேகமாக இருக்கும் அப்படின்னு தான் சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யணுனாலும் ஒன் மேன் ஆர்மி. யார் வந்தால் என்ன வரலனா என்ன, யார் வந்தால் என்ன வரலனா நம்மளுக்கு என்ன.
நாம் இந்த காரியத்தில் போராடுவோம், நாம் இதை செய்வோம், இதை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன் பவர். ஆமாம், எல்லாரையும் ஆங்கிள் பர்சன் கூடிய திறமை, எல்லாருமே சரியாக வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறமை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சுதந்திரமாக சொல்கிறக்கூடிய திறன். ஆமாம், நினச்ச நேரத்துக்கு டக்குன்னு, அது நைட்டோ பகலோ காலையிலோ ஒரு இடம் போகணும்னு நினச்சா உடனே கிளம்பிடு. ஆமாம், இதனால் முன்னாடி என்ன நடக்கும், பின்னாடி என்ன நடக்கும், எதிராளி என்ன சொல்லுவான், எதை பற்றியும் கவலை கிடையாது. சுதந்திரமாக செயல்படுவதில் முன்னுரிமை இந்த சிம்ம ராசிக்கு இருக்கும். ஆமாம், இந்த ராசியினுடைய காரகத்துவத்தை எல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு ப்ளஸ் எது மைனஸ் எதுன்ற அப்படின்ற விஷயம் கரெக்டாக மிங்கிள் ஆயிடணும். ஸ்கெட்ச் பண்ணுவாங்க சார் ஒரு டிராயிங். இவங்க அந்த சிம்ம ராசியில் ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கார், ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி தரார் அப்படின்னா, இல்லை ஒரு மந்திரி இருக்கார், அவர் பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது அப்படின்னா அவ்வளவு நுணுக்கமாக இருக்கும் சார் அந்த திட்டம். நம்ம யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு, மறுபடியும் திருத்தம் பண்ண முடியாத அளவுக்கு அந்த திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு வல்லுநர்களாக இந்த சிம்மராசி நேயர்கள் இருப்பாங்க. ஆமாம், தி ஸ்கெட்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், எக்ஸிக்யூட்டாக இருக்கார். இதில் 2 விஷயமாக எடுத்துக்கலாம். திட்டம் தீட்டுறது நல்லதுக்கும் தீட்டலாம், கெட்டதுக்கும் தீட்டலாம். அப்போ அவங்களுடைய கிரக அமைவு நிலைகளை பொறுத்து அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்ற விஷயந்தான் நீங்கள் வகுக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்னு சொல்லப்படுது. சீக்கிரமாக முடிஞ்சிடணும் ஒரு விஷயம், உடனடியாக முடிஞ்சிடணும், உடனடியாக தீர்வு காணணும் நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி இந்த சிம்மராசிக்கு இருக்கும். ஆமாம், ரொம்ப நாள் இழுபறியாலாம் இருக்கக்கூடாது, சடனாக முடிஞ்சிடணும். சிம்ம ராசியில் ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஒரு காவல் அதிகாரி, டிஎஸ்பி இருக்கார் அப்படின்னா, ஒரு கேஸ் ஃபைல் அவர்கிட்ட போகுதுன்னா உடனே முடிஞ்சு அவருக்கு ஃபைல் முடிஞ்சு சைன் பண்ணி கொடுத்துடணும். ரொம்ப நாள்லாம் இழுபறியாக கூட, ரொம்ப நாள் இழுபறியான கேஸ்லாம் சிம்மராசிக்கிட்ட வச்சுக்க மாட்டான், இல்லைன்னா அவள் இடையே தூக்கி போட்டு போய்டும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவான். டூ ஆர் டை அந்த குவாலிஃபிகேஷனில் வரக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி எல்லாம். அதனாலேயே எல்லா பேர்கிட்டையும் என்னடா ஷார்ட் டெம்பராக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். ஆமாம், ஒரு உயர் பதவியில் ஒரு சிம்மராசிக்காரர் இருக்காருன்னா அவங்களுடைய நடவடிக்கையில் விரைந்த தன்மை இருக்கும். அந்த விரைந்த தன்மையை அவர்களை அடிக்கடி இடமாற்றமும் செய்ய வைக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய நிலைமையை பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. எந்த துறையில் போகிறாங்களோ அந்த துறையாகவே இவர்கள் மாறிவிடுவார்கள். இங்கே தான் ஒரு பாசிட்டிவ் நடக்கும். அதிகாரத்துக்கு போகிறாங்களா, அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு அதிகாரம். பக்தி மார்க்கத்தில் போகிறாங்களா, அந்த பக்தி மார்க்கத்தில் ஒரு சுய ஒழுக்கம். ஆமாம், இவங்கள மாதிரி ஒரு பக்தி ஆளுனாகவும் இருக்க முடியாது, இவங்க மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரியாகவும் இருக்க முடியாது. அப்போ அனைத்து விதயத்திலுமே ஒரு திறமை வாய்ந்தவர்கள், அதீத நுணுக்கம் வாய்ந்தவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஆமாம், கடமை உணர்வுகள் அதிகம், தேசப்பற்றுகள் அதிகம். மெயின் விஷயம் இதுதான். ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவையே என்ன அப்படின்னா சமுதாயம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு. ஆமாம், தனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட இந்த உலகம் உய்ய வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் வாழ வேண்டும், அத்தனை உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும். தனி மனிதன் ஒரு பசியாக இருந்தால் இந்த ஜெகத்தினை அழித்துடுவோம் தான் பாரதியார் சொல்லியிருக்கார். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ராசியாக நான் சிம்ம ராசியை பார்க்குறேன். ஆமாம், பொது உடைமை அதிகமாக உள்ள ராசி சிம்ம ராசி. அதனால தான் பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய வல்லமை படைத்த அதிகாரிகள், பேராற்றல் குணம் கொண்ட சமுதாய தலைவர்கள், இப்போ இது மட்டும் இல்லாமல் சான்றோர்கள், ஆன்றோர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா சிம்மராசியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ராசி எங்கே மைனஸ் ஆகுது, எந்த இடத்துல நம்மளை யார் வீக் பண்ணுறான் அப்படின்னா எதிரிகள். இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய எதிரிகள் எப்படி இருப்பான் அப்படின்னா ரொம்ப 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 கீழ்த்தரமாக இருப்பான். கீழ்த்தரம்னா என்ன சார், உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரணும் இல்லையா? ஏன்னா
இந்த சிம்ம ராசியினுடைய குணநலன்கள், இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சமுதாய நோக்கம் பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கும். அப்படி ஒரு ஹப்பில் இவங்களுடைய திறன்களும் இவங்களுடைய நலன்களும் இவங்களுடைய மரியாதையும் உயர்ந்த இடத்துல இருக்கும். ஆனால் வரக்கூடிய எதிரி ரொம்ப 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 கீழ்த்தரமான எதிரியாக வருவான். அந்த கீழ்த்தரத்திற்கு இவங்களால் இறங்க முடியாது. இதுதான் இங்கே பிரச்சனை. நாம் போய் என்னடா அவங்ககிட்டலாம் போய் நம்ம பிரச்சனை வச்சுக்கிறது, ஐயோ நாம் போனோம்னா என்னடா ஆகிறது, நம்ம போய் சேத்துல விழுற மாதிரியாடா, நம்ம புள்ள மேலே பூரா சேர பூசிட்டு நம்ம என்ன ஆகிறது. இதனாலே இவங்க பல விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. அப்போ எப்படி இந்த எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளில் இருந்து இந்த சிம்ம ராசி விடுபடுவது? இறைவா, நான் மட்டும் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன், என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். எனக்கு வரக்கூடிய நண்பர்களும் சில திருட்டுத்தனம் இருக்குது, எதிரிகளும் ரொம்ப ரொம்ப திருட்டு குணமுள்ள எதிரிகளாக வராங்க. நான் நேர்மையான வழியில் போகிறேன், முதுகில் குத்துறாங்க என்ன. நேர்மையாக நின்று என்கிட்ட எதிர்த்து நின்று போராடுறதுக்கு யாருமே வல்லமை இருக்க மாட்டேங்குது. அப்போ சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே எல்லாமே. நான் பொதுநலத்தோடு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் என்கிட்ட வரவங்க எல்லாம் சுயநலமாக இருக்கிறார்களே. இதுதான் உங்களுடைய மைனஸ். அப்போ இறைவனுடைய படைப்பில் எது உயர்ந்து நிற்கிற ராசியோ அதற்கு வரக்கூடிய எதிரிகள் எல்லாம் பார்த்தோம்னா தாழ்ந்து இருக்கக்கூடிய, ரொம்ப கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மட்டமான ஒரு திருட்டு குணம் உள்ள எதிரியாகத்தான் இங்கே வருவான். ஆமாம், ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறவா எல்லாம் நேர்மையாக இருப்பா, இங்கே இருக்கிறவா அதில் எனக்கு பங்கு கொடுக்கல அதனால் உங்களை மாட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருவா. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சிம்ம ராசி அனுபவிச்சுன்னு இருப்பீங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வியாபாரத்துக்கு போனாலும் அந்த வியாபாரத்தை வெற்றி பெற வச்சுருவாங்க சார். ஆமாம், மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வச்சுருவாங்க. இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த டிராவல்ஸ் துறையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அபரீத வளர்ச்சியை தரும். ஆமாம், யூனிஃபார்ம் போட்ட வேலை, சீருடை சார்ந்த பணியில் இருக்கிற இந்த சிம்மராசினியர்களுக்கெல்லாம் இந்த தட்சிணாயன காலங்கள் அருமையான காலங்கள். உங்களுடைய உயர்வுகள் வரக்கூடிய காலம்தான் இந்த தட்சிணாயனம். நகை தொழில் செய்கிறவங்க, இந்த பொன் தொழில் செய்கிறாங்க இல்லையா, இந்த நகைக்கடை வைத்திருக்கக்கூடியவங்க, சிற்ப வேலை செய்யக்கூடிய சிம்மராசினியர்கள், இடைத்தரகர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலையில் தான் இருக்காங்க, நல்ல உயர்வு தான் இருக்குது. யாரோ ஒருத்தவர் இவங்க யாருன்னே தெரியாதவரால் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆமாம், எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொற்கொள்ளர், நகை செய்யக்கூடிய ஒரு வேலை செய்கிறவர் அவ்வளவு அற்புதமாக தன்னுடைய கற்ற கலைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு அது என்னென்ன டிசைன் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாள். பண்ணிவிட்டு அதுக்குண்டான மெனக்கடல்கள் நாட்கள் எல்லாம் கடந்து ஒரு பொருளை செஞ்சு ஒரு இடத்துல கொடுத்தா அந்த கடைக்கார அற்புதமாக தான் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் இவனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஆள் அந்த பொருளை குறை சொல்லி இவருடைய வேலைக்கு எடுத்துருவா. இதுதான் நடக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது எல்லா இடத்தையுமே நடக்கும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜவுளி கடை இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள், சீருடை சார்ந்த பணியில் இருக்கிறவங்க, இந்த நகை தொழிலாளிகள், இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் வரக்கூடிய எதிரி, மறைமுக எதிரியால் இருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறது? எது மைனஸ் அப்படின்னா, உங்களுக்கு யாருன்னே தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தன் விளையாடிட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நேருக்கு நேரம் நின்று உங்ககிட்ட போராட முடியாது, எதிராளியாக இருக்க முடியவே முடியாது. அவங்களுக்கு அந்த திடம் கிடையாது. இல்லை, இந்த தட்சிணாயன காலம் என்பது இதெல்லாம் இருந்து உங்களை பாதுகாக்கிறது தான் இந்த தட்சிணாயன காலம். இந்த 6 மாத காலத்தில் இறைவனுடைய நாமங்கள், அம்பாளினுடைய நாமங்கள், இவங்களுடைய பாதங்களை எல்லாம் சரணாகதி பண்ணும்போது, காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த ஆராதனை பண்ணும்போது அவ்வளவு பெரிய உங்களுக்கு தனித்துவமான ஒரு ஞானங்கள் கிடைக்கிறது. உங்களுடைய 6ஆம் லெவல் கிரியேட் ஆகுது.
இந்த தட்சிணாயன காலம்னாலே அதுதான், இறைவனுடைய துதிகளை சொல்லுவது, இறைவனும் நாமும் சரணாகதி அடைவது, அப்போ இறைவனும் நாமும் ஒன்றிணைவது, இதுதான் தட்சிணாயன காலம். அப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் செஞ்சுட்டு வரும்போது அடுத்து வரக்கூடிய உத்தராயணத்தில் நீங்கள் ஜாம்பவான் ஆகிறதும் உங்களுடைய மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கிரியேட் ஆகும். இதெல்லாம் முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கோங்க. நம்மளுடைய ராசியினுடைய தத்துவம் என்ன, நாம் யார், நம்ம எங்கே வீழ்ச்சி அடைகிறோம், எதனால் நாம் வீழ்ச்சி அடைகிறோம், இந்த இருக்கிறதுலே பாதிப்பாகிறது யாருன்னே தெரியாதனால வீழ்ச்சி அடையக்கூடிய ராசி சிம்ம ராசி. இதை தான் நான் உங்களுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போ யாரோ ஒருவன் நமக்கு செய்யக்கூடிய விளைவுகளிலிருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த தட்சிணாயன காலத்தில் செய்யக்கூடிய நீங்கள் உபதேசங்கள், புண்ணியங்கள், தீர்த்த யாத்திரைகள், அப்போ பித்ரு தர்ப்பணங்கள், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சின்று செய்யுங்க. கடமையை ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. புரிஞ்சு ஒரு கோயில் போகிறீங்கன்னா கூட அந்த கோயிலில் என்ன விதிமுறை இருக்குது, என்ன சாஸ்திரம் இருக்குது, என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கா, என்ன மந்திர உபதேசம் இருக்குது, அந்த கோயிலினுடைய வரலாறு என்ன, அங்கே என்ன பரிகாரம் பண்ணுறா, அப்போ அந்த கோயில் உருவாக்கப்பட்டதனுடைய மூலம் என்ன, ஒன் பை ஒன்னாக போனோமா, ஹாய் ஹாய் விஷ் பண்ணோமா வந்தோமாலாம் இருக்கவே கூடாது. ஒரு ஆலயம் போகிறோம் அப்படின்னா கூட அதனுடைய தத்துவங்கள் அத்தனையும் முழுமையாக அங்கே உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய தத்துவங்கள் அத்தனையும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அங்கே ஒரு கைடர் அந்த பகவான் கொடுத்துருவார். இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு செயல்பட்டு இந்த தட்சிணாயனத்தில் உங்களுடைய உயர்வுகளை எடுத்துக்கொள்ள, உங்களுடைய சூட்சம ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.